பெண்கள் எல்லாருக்கும் எப்போவுமே ஒரு நல்ல குணம் இருக்கும். நம்ம 4 பேருக்கு சாப்பாடு கொடுக்கணும், ஒரு ஃபங்க்ஷன் வச்சுட்டோம், நம்ம எல்லாருக்கும் திருப்தியாக சாப்பாடு கொடுக்கணும், அவங்க நல்லா கவனிச்சிக்கணும், உபசரிப்பு, அதனால் எந்த குறையும் இருக்கக்கூடாது அப்படின்னு இருக்கோம். நாளைக்கும் அது மாதிரி தான் நம்ம சர்ச்சில் நம்ம ஃபேமிலி சார்பாக ஸ்டால் கொடுக்கணும். ஸ்டால்னால் இட்லி, சிக்கன் குழம்பு, பிரியாணி, பிரிஞ்சி எது வேணால் போடுவாங்க. நாளைக்கு நம்ம காலையில் 7 மணிக்கு திருவிருந்து வழிபாடுன்றதுனால அவ்வளோ சீக்கிரம் நான் அதுதான் பிளான் பண்ணினேன். ஒரு 200 பார்சல் பிரியாணி நம்ம ஸ்டாலில் எடுத்துமே வச்சிடலாம் அப்படின்ட்டு. நிறைய காணிக்கையும் வரும், நிறைய பேர் வாங்குவாங்க, சர்ச்சுக்கு ஒரு அமௌண்ட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவ்வளோ காலையில் எனக்கு செய்ய யாருமே கிடைக்கல. அதனால சரி காலையில் இட்லியே கொடுத்துடலாம் அப்படின்ட்டு 200 இட்லி, அப்புறம் 5 கிலோ சிக்கன் குழம்பு எங்கள் அத்தை சூப்பராக செய்வாங்க. அதுக்கு தேவையான எல்லாமே இப்போ தான் வாங்கினோம். வாங்கிட்டு சிக்கன் மட்டும் காலையில் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிக்கலான்ட்டு கடையில் சொல்லிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது மாதிரி ரோட்டு கடையிலெல்லாம் அந்த மஷ்ரூமு அப்புறம் நிறைய போடுவாங்கள்ல பானிபூரி, அது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். பானிபூரியை தவிர அங்கே எல்லாமே நான் சாப்பிடுவேன், நல்லாயிருக்கும். பிளஸ்ஸிக்கு பானிபூரி தான் பிடிக்கும். இல்லைம்மா லேட் ஆகிடுச்சு, இதையே அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடுமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓரளவுக்கு கேளம்பாக்கத்தில் நான் 15 வருஷம் ஆச்சு. தையூர் கேளம்பாக்கத்தில் எந்த கடை எங்கே இருக்குது, எது எங்கே நல்லா இருக்குன்னு இவ்வளோ நாள் கழித்து இப்போ தான் ஒரு 2-3 வருஷமாக ஓரளவுக்கு தெரியும். எங்கே அங்கே எது சீப்பாக நல்லா கிடைக்கும், எங்கே எது நல்லாயிருக்கும், ஃப்ரூட்ஸ்னால் இங்கே நல்லாயிருக்கும், அப்புறம் இந்த சிக்கன் அதெல்லாம் இங்கே நல்லாயிருக்கும், மீன்லாம் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ நாளாச்சு அதை கற்றுக்கிறதுக்கு. காய்கறிலாம் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்காரை அடிச்சுக்க ஆளே கிடையாது. அவ்வளோ சூப்பராக தக்காளி, வெங்காயம், கறி, மீன் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குதான்னு நல்லா அவருக்கு தெரியும். அதனால் நம்ம ஒன்லி வீடியோ எடுக்கிறது மட்டும்தான், அவர் போய் எடுக்கிறத எல்லாத்தையும் எடுத்துக்கின்னு வந்தாச்சு. இது எல்லாமே நம்ம காலையில் சீக்கிரமாக எழுந்து செஞ்சால் தான் நம்மளால் பிளான் பண்ண மாதிரி சக்ஸஸாக இதை செய்ய முடியும். எந்த விஷயத்தையும் பிளான் பண்ணாமல் பண்ணக்கூடாது. தேங்க்யூ டு ஆல். மறக்காமல் சப்ஸ்கிரைப்